சாதாரண விளக்கு ஏற்றலைங்க. இந்த ஐயாவுக்கு 70 வயசு ஆகுதாங்க. அவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தது சேதுராம் ஐயா. அவருக்கு தெரிஞ்சா நினைவு தெரிஞ்சா விளக்கு ஏற்றினது கிடையாதான். அப்படி ஒரு கோவிலில் தான் இந்த 100வது விளக்கு எரியணும்னு இருக்குங்க. 99 விளக்கு வரைக்கும் நம்ம இப்படி வச்சது கிடையாதுங்க. 100வது விளக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. 1.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போய் நடந்து வைக்க போறோம். காடுனா சாதா காடு கிடையாது, மான்கள் நடக்கிற ஒரு காடு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறோம். ஆனா கிராம பகுதியை சேர்ந்த ஒரு காடு தாங்க. ஒரு காலத்துல மக்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் வழிபட்ட ஒரு சாமி போலவே அத்தகைய ஒரு உயரங்க சாமி நடு காட்டுக்குள்ள அப்படி இருக்கிறாரு. நம்ம ஐயா சேதுராம் ஐயா தகவல் கொடுத்தனபடி நம்ம பார்க்க போனோம். பார்த்துட்டு மனம் கேட்காம சீக்கிரம் அந்த கோவில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு 100வது விளக்க உங்க மூலயமா அங்க கொண்டு போய் வைக்க போறோங்க. 1.5 கிலோமீட்டருக்கு மேல காட்டுக்குள்ள நடந்து கொண்டு போய் வைக்க போறோம். பாருங்க சாமி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மணி 5:45 ஆயிடுச்சு. 6 மணிக்குள்ள நாங்க போனாதான் திரும்ப அவரோட வர முடியும். உள்ள போறப்போ வழி தவறிட்டா கூட கண்டிப்பா திரும்ப வெளியே வர்றது அவ்வளோ ஒரு சிரமம். அத்தகைய உள்ள இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளதான் இந்த 100வது விளக்க அந்த சாமிக்கு போறாருங்க. இரவு முழுக்க வெளிச்சம் தர போறாங்க. வாங்க போய் பார்ப்போம். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற தேவப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காடு தான். வாங்க போலாம். இது எந்த அளவுக்கு காடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நம்ம இருக்கிற இந்த இடத்துல ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. இங்க இருந்து தண்ணி தொட்டிலாம் இருக்கு. இன்னைக்கு மான்கள் வாழும் பகுதியாகவும் மற்ற மிருகங்கள் வர பகுதியாகவும் வந்து இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பிரம்மாண்டமான சாமி இருக்காரு. அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க. 1.5 கிலோமீட்டர் விளக்கையும் எண்ணெயும் சுமந்து வந்ததுக்கப்புறம் சாமி ஐயா எதுவுமே ஆகாதுங்க. இறைவன் அருளால தூக்குனாலும் திரும்ப வந்து ஏற்றுவோங்க. இந்த இடத்துல வெட்ட வழியா இருக்கு. அப்போ இந்த விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு வழியாவே போயிட்டு தண்ணியும் ஊற்றி விளக்கு அணிஞ்சிடும். அப்போ இங்கே ஒரு மிக சிறந்த ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா பழைய முறை தான். அப்போ இங்கே பாருங்க பழைய கல், பழைய விளக்கு கல் இருக்கு பாருங்களேன். இது எல்லாருக்கும் தெரியட்டுங்கய்யா. எவ்வளோ அழகான கல் பாருங்க. இப்போ இதுக்கு உள்ள வந்து இந்த விளக்க வைக்க போறோங்கய்யா. இது வந்து காற்று எல்லாம் அணையாததுனால இது வந்து நம்ம தூக்காதுங்கய்யா. இந்த பாருங்க இப்படி வச்சிடறோம். சாதாரண விளக்கு ஏற்றலைங்க. இந்த ஐயாவுக்கு 70 வயசு ஆகுதாங்க. அவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தது சேதுராம் ஐயா. அவருக்கு தெரிஞ்சா நினைவு தெரிஞ்சா விளக்கு ஏற்றினது கிடையாதான். அப்படி ஒரு கோவிலில் தான் இந்த 100வது விளக்கு எரியணும்னு இருக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்குமா இந்த சிவபெருமானுக்கு வருது சரிங்களா. கண்டிப்பாக மேற்கூரை அமைக்கணும். கூடிய விரைவில் மேற்கூரை அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கோம். யாரும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. ஏற்றும் போதே இந்த சாமிக்கு மேற்கூரை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் ஏற்றேன். சிவா சாதாரண விளக்கு ஏற்றலைங்க. இந்த ஐயாவுக்கு 70 வயசு ஆகுதாங்க. அவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தது சேதுராம் ஐயா. அவருக்கு தெரிஞ்சா நினைவு தெரிஞ்சா விளக்கு ஏற்றினது கிடையாதான். அப்படி ஒரு கோவிலில் தான் இந்த 100வது விளக்கு எரியணும்னு இருக்குங்க. 99 விளக்கு வரைக்கும் நம்ம இப்படி வச்சது கிடையாதுங்க. 100வது விளக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க. 1.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போய் நடந்து வைக்க போறோம். காடுனா சாதா காடு கிடையாது, மான்கள் நடக்கிற ஒரு காடு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறோம். ஆனா கிராம பகுதியை சேர்ந்த ஒரு காடு தாங்க. ஒரு காலத்துல மக்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் வழிபட்ட ஒரு சாமி போலவே அத்தகைய ஒரு உயரங்க சாமி நடு காட்டுக்குள்ள அப்படி இருக்கிறாரு. நம்ம ஐயா சேதுராம் ஐயா தகவல் கொடுத்தனபடி நம்ம பார்க்க போனோம். பார்த்துட்டு மனம் கேட்காம சீக்கிரம் அந்த கோவில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு 100வது விளக்க உங்க மூலயமா அங்க கொண்டு போய் வைக்க போறோங்க. 1.5 கிலோமீட்டருக்கு மேல காட்டுக்குள்ள நடந்து கொண்டு போய் வைக்க போறோம். பாருங்க சாமி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மணி 5:45 ஆயிடுச்சு. 6 மணிக்குள்ள நாங்க போனாதான் திரும்ப அவரோட வர முடியும். உள்ள போறப்போ வழி தவறிட்டா கூட கண்டிப்பா திரும்ப வெளியே வர்றது அவ்வளோ ஒரு சிரமம். அத்தகைய உள்ள இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளதான் இந்த 100வது விளக்க அந்த சாமிக்கு போறாருங்க. இரவு முழுக்க வெளிச்சம் தர போறாங்க. வாங்க போய் பார்ப்போம். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற தேவப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காடு தான். வாங்க போலாம். இது எந்த அளவுக்கு காடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நம்ம இருக்கிற இந்த இடத்துல ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. இங்க இருந்து தண்ணி தொட்டிலாம் இருக்கு. இன்னைக்கு மான்கள் வாழும் பகுதியாகவும் மற்ற மிருகங்கள் வர பகுதியாகவும் வந்து இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பிரம்மாண்டமான சாமி இருக்காரு. அங்கதான் போயிட்டு இருக்கோம். வாங்க. 1.5 கிலோமீட்டர் விளக்கையும் எண்ணெயும் சுமந்து வந்ததுக்கப்புறம் சாமி ஐயா எதுவுமே ஆகாதுங்க. இறைவன் அருளால தூக்குனாலும் திரும்ப வந்து ஏற்றுவோங்க. இந்த இடத்துல வெட்ட வழியா இருக்கு. அப்போ இந்த விளக்கு வச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு வழியாவே போயிட்டு தண்ணியும் ஊற்றி விளக்கு அணிஞ்சிடும். அப்போ இங்கே ஒரு மிக சிறந்த ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா பழைய முறை தான். அப்போ இங்கே பாருங்க பழைய கல், பழைய விளக்கு கல் இருக்கு பாருங்களேன்.
இது எல்லாருக்கும் தெரியட்டுங்கய்யா. எவ்வளோ அழகான கல் பாருங்க. இப்போ இதுக்கு உள்ளே வந்து இந்த விளக்க வைக்க போகிறோங்கய்யா. இது வந்து காற்று அணையாததுனால இது வந்து நம்ம தூக்காதுங்கய்யா. இந்த பாருங்க இப்படி வச்சிடறோம். சாதாரண விளக்கு ஏற்றலைங்க. இந்த ஐயாவுக்கு 70 வயசு ஆகுதாங்க. அவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தது சேதுராம் ஐயா. அவருக்கு நினைவு தெரிஞ்சால் விளக்கு ஏற்றினது கிடையாதான். அப்படி ஒரு கோவிலில் தான் இந்த 100வது விளக்கு எரியணும்னு இருக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்குமா இந்த சிவபெருமானுக்கு வருது. சரிங்களா? கண்டிப்பாக மேற்கூரை அமைக்கணும். கூடிய விரைவில் மேற்கூரை அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கோம். யாரும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். ஏற்றும் போதே இந்த சாமிக்கு மேற்கூரை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஏற்றேன். சிவா